இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க வந்து மட்டுமே வந்து இன்னைக்கு விஜயோட கட்சியில் மட்டும் இருப்பாங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு தப்பான கண்ணோட்டம். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அவர் படத்தை பிடிச்சவங்க மட்டும்தான் இருப்பாங்க. நானே ஃப்ராங்காக ஏகப்பட்ட பேட்டியில் நான் சொல்லியிருப்பேன், நான் விஜயோட ரசிகர் கிடையாது சார் அப்படின்னு. நீங்கள் விக்ரம் ஃபேன்? நான் விக்ரம் ஃபேனுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு விக்ரம் ஃபேன் பிடிக்கும். இன்னைக்கு விமர்சனம் பண்ண பார்த்திபனை ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அது சினிமா. ஓகேங்களா? எனக்கு உண்மையிலே பார்த்திபனை ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? எம்ஆர் ராதாவை ரொம்ப பிடிக்கும். அவங்கன்னா வந்து வேற டைரக்ஷனில் இருக்கிற நடிகர்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவங்கள தான் பிடிக்கும். எனக்கு எம்ஆர் ராதாவை தான் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா. அப்படிங்கும் போது நம்ம வந்து இட்ஸ் எ டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள் மற்றவங்க எப்படி அரசியல் கட்சி வழி நடத்துகிறவங்க எப்படி கொண்டு வந்தவங்க எப்படி நடத்துகிறவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது விஜய் ஃபேன்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ ஒரு லைன் மட்டும் தான். இது ஒரு கிளாக்கு மாதிரி சார். 12 பேரும் சேர்ந்தாதான் வந்து டைம் கரெக்டாக காட்ட முடியுங்கிற போது ரசிகர்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அவங்க வந்து இந்த சைடும் இருக்காங்க அந்த சைடும் இருக்காங்க. மற்றது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கான என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு அட்வொகேட்ஸ் டீம் வந்து ஃபில்அப் பண்ணோம். இதுக்கு முன்னாடி அட்வொகேட்ஸ் டீம் வந்திருக்காது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில அரசியல் அனுபவப்பட்டவர்கள் வரணும். அவங்க வந்து அந்த அனுபவம் நம்ம ஏன்னா இன்னைக்கு சஸ்டெயின் பண்ணுமே. இன்னைக்கு சஸ்டெயின் பண்ணும்போது அவங்க இது கொஞ்சம் வரணும். அதுக்கப்புறம் என்வாயர்மெண்டலிஸ்ட்டு சமூக பார்வைகள் உள்ளவர்கள் வரணும். புரிஞ்சுங்களா? சில சயின்டிஸ்ட் வரணும், சில டாக்டர்ஸ் வரணும். அப்போ தான் வந்து ஒரு கலந்த ஒரு இது இருக்கும். ஒரு பிரச்சனையை வந்து பல முகமாக நம்ம வந்து பேச எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான் நம்ம பேச முடியும் சார்.